ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் ராதா, வயது 30 வயது ஆகுதுங்க. ராசின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மேஷ ராசி. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துல கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் மட்டும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஜாதிலாம் வேணான்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எம்ஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து ரிசப்ஷனிஸ்ட்டாக வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க தருமபுரியில் வசிக்கிறாங்க. ஸோ மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு 5 ஏக்கரா நிலம் இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2 வீடு இருக்குங்க. ஸோ ஒரு வீடு இவங்க இருக்காங்க, இன்னொரு வீடு வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நிலம் 5 ஏக்கராவும் குத்தகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா வந்து பைப் கடை வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஓரளவு வசதியெலாம் இருக்கிறதுனால வரக்கூடியவரும் ஓரளவு வசதியாக வேணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஜாதி தன்னுடைய ஜாதியாகவும் இருக்கணும், வசதி ஓரளவு இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. படிப்பு ஒரு டிகிரியாவது கண்டிப்பாக ஆனால் படிச்சிருக்கணும்னு கேட்டிருக்காங்க. வரக்கூடியவர் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் ஓகே, இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறது ஐடியா இருந்தாலும் ஓகே, நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி பிஸ்னஸை ரெடி பண்ணித்தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களும் திருமணமாகி நல்ல இடத்துல செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க வந்து வெளிநாட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இப்போ உள்ளூர்லேயே தாங்க வரன் பார்க்குறாங்க. தருமபுரி சுற்று வட்டாரத்தில் இருந்தாலும் அதுக்கு பக்கத்தில் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணும், தன்னுடைய ஃபேமிலிக்கு ஓரளவு சப்போர்ட் பண்ணுறவராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நாங்கள் 2 பொண்ணுங்க தான், அதனால் என்னோடய ஃபேமிலிக்கு ஓரளவு சப்போர்ட் பண்ணுறவராக தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. மற்றபடி வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னோட ஃபோட்டோவை கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா கனகா, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க துணிக்கடையில் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க தேனியில் வசிச்சிட்ருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்துலேயே இவங்களுடைய கணவர் வந்து இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணோட திருமணம் பண்ணிட்டு போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவர் கோமா ஸ்டேஜில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தனியாக குழந்தை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. ஸோ குழந்தைய வச்சுட்டு இவங்க தனியாக வேலைக்கு போயிட்டு அம்மா அப்பா வீட்டில் தான் வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அப்பாவோட கொஞ்சம் ப்ராப்ளத்தினால இவங்க தனியாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா தனக்கும் தன்னோட குழந்தைக்கும் நல்ல ஒரு பாதுகாப்பாகவும் நல்ல ஒரு துணையாகவும் இருக்கிற மணமகன் வேணும். ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க, நல்ல குணமானவராக இருக்கணும், வசதியெல்லாம் பெருசாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை, வாடகை வீடாக இருந்தாலும் ஓகே தானே சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் வந்து சொந்தமாக சம்பாரித்து ஒரு 5 சவரன் நகையும் ஒரு 2 லட்ச ரூபா கையிருப்பை வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. தேங்க்யூ.